ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் தக்காளி இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தக்காளி விலை ரொம்ப ஏறி போய் கிடக்குது. நம்ம தக்காளி இல்லாமல் எந்த ஒரு குழம்பு, சாம்பார், ரசமுமே நம்ம செய்ய மாட்டோம். நம்மளோட எண்ணம் தானே அந்த மாதிரி. கண்டிப்பாக தக்காளி இல்லாமல் இந்த சாம்பார் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது, சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கழுவிடுங்க. கழுவினதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது நாட்டு பூண்டு. பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு 4-5 மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் பாதியாக ஒரு கால்வாசி கட் பண்ணிவிட்டு இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். முழு மிளகை நல்லா உடச்சிட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் மிளகுலாம் கட்டாயம் சாம்பாருக்கு சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தக்காளி மட்டும் சேர்க்கல. இப்போ குக்கர் மூடி போட்டு பருப்பை வேக வச்சுக்கோங்க. பருப்பு ஒன்று குத்தலாக வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா வேக வைக்கக்கூடாது. பருப்பு வேகிறதுக்குள்ளே ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் லைட்டாக நிறம் மாறட்டும், அந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சோன்னே நான் ஒரு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்குறேன். சாம்பார்னாலே வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்தது, அதனால் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ரொம்ப நேரம் போடாதீங்க. நீங்கள் வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயை சேர்த்துட்டு சும்மா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனோட கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காயோடவே சேர்த்துட்டு இந்த மசாலா சேர்த்து வதங்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அனல் ரொம்ப குறைவான அனல் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 30 செகண்ட் வதக்குனாலே அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போயிடும். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. கத்திரிக்காய் ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா குக் ஆயிரும். அதுவும் பிஞ்சு காயாக இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் வேகட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. நான் கடையில் பருப்பு நல்லா நைஸாக வேக விடாதீங்க, அங்கங்கே ஒன்று குத்துலாக இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு, பூ மாதிரி. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி இந்த குக்கரை அலசிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சாம்பார் உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, மசாலாவும் நம்ம வதக்கிட்டோம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி ஆட் பண்ணல, அதனால் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நார்மலாக சேர்க்குறத விட. இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த சாம்பார் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ஏன்னா கத்திரிக்காய் ஏற்கனவே நம்ம வேக வச்சாச்சு, மசாலாவும் ஆயிலில் போட்டு வதக்கியாச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கின சாம்பார் தூள், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க. சூப்பரான கத்திரிக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. அதுவும் தக்காளி சேர்க்காமல் நம்ம செஞ்சுருக்கிறோம். எந்த ஒரு வித்தியாசம் எனக்கு பெருசாக தெரியல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி சேர்க்காத கத்திரிக்காய் சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.